புத்தர் வந்து ஒரு மாபெரும் நாட்டிற்கு ராஜாவாக வந்து இருந்தார். சித்தார்த்தா அவருடைய பேர் உங்களுக்கு தெரியும். அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, புத்தருக்கு வந்து ஒரு 3 விஷயத்த காட்டாமையே வந்து கொண்டு வராங்க. முதல்ல என்ன அப்படின்னா வறுமை, இதை வந்து காட்டலை. கஷ்டம்னா என்னன்னே காட்டலை அவருக்கு. 2வது என்ன அப்படின்னா நோய் அப்படின்ற ஒன்று காட்டவே இல்லை. 3வது என்னன்னா இறப்பு அப்படின்ற ஒன்றையும் காட்டவே இல்லை. அவர் எதையுமே பார்க்காம அப்படியே வளர்ந்து வராரு. வளர்ந்து வந்து ஒரு டைமில் ஒரு காலகட்டத்தில் அவரே அறியாமல் அந்த நாட்டில் அப்படி யாராவது நோயோடையோ சாக போகிறவனையோ கஷ்டத்துலேயே இருக்கிறவன்லாம் பார்த்தா அதெல்லாம் இல்லாமல் மறைச்சிக்கிட்டே வராங்க. ஏன்னா இவன் நல்லா சந்தோஷமாக வரட்டும்னு. ஆனால் அதனுடைய விளைவு என்ன, அதனுடைய தாக்கம் என்ன? நிலையில்லாத தன்மையை புரிந்து கொள்ளாத காரணத்தினால் முதல் முறையாக பசியோடு இருக்கக்கூடிய ஒருத்தனை கஷ்டத்தோட பார்க்குறாரு. இதுக்கு பேர் என்னன்னு கேட்குறாரு. வறுமை மன்னான்னு சொல்கிறாங்க. வறுமை என்றால் என்னன்னு கேட்குறாரு. காலங்கள் ஓடும்போது பணங்காசு இல்லாதப்போ ஒருத்தர் சாப்பாட்டு கஷ்டப்படுவான். நான் மட்டும் இவ்வளோ சுகமாக இருக்கு, இவன் ஏன்டா அவ்வளோ கஷ்டப்படுறான்? அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. அதை ஏற்றுக்க முடியல. வலி, முதல் அடி, பெரிய அடி வலிக்குது அவருக்கு. அப்போ இப்படி ஒன்று இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறாரு. அன்னைக்கே வந்து 2வது பார்க்குறாரு. இன்னொரு தாய் ஒருத்தங்க ஒரு நோய்வாய்ப்பட்டு இறக்கும் தருவாயில் வந்து கிடக்குறாங்க. கை காலெல்லாம் கொப்பளம் வந்து பெரிய ஒரு பிரச்சனையில் படுத்து இருக்கிறாங்க. அப்போ அடுத்த பிரச்சனை வருது. இது என்ன? இதுக்கு பேர் தான் மண்ணா நோய். நோயா அப்படின்னா என்னடா? இல்லை, அந்த வயோதிகம் ஆக 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 நோய்கள் வர ஆரம்பிக்கும். அந்த நோய்கள் வந்து பார்த்தீங்கன்னா பழக்க வழக்கத்தினாலேயும் வரும். முன்ஜென்ம கர்மவினி ஏகப்பட்ட பஞ்சாயத்தில் வந்து வருது. 2வது ஏற்றுக்க முடியல. அந்த வயதாவதையும் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அன்னைக்கே வந்து இறப்பையும் பார்க்குறாரு. இன்னும் ஒருத்தர் நகராமல் படுத்திருக்கிறான். இதுக்கு பேர் தான் பண்ண இறப்பு, டெத். அப்படின்னா வந்தவங்க எல்லாரும் ஒரு நாள் போய் தான் ஆகணும். இப்போ வந்தார், அவர் வேலை முடிஞ்சு செத்துட்டாரு. அவருக்கு அப்படியே தூக்கி வாரி புரட்டி போடுது. நம்ம ஏதோ ஜாலியாக இப்படியே வாழ்ந்துட்டு இப்படியே இருக்கலாம்னு நினச்சிட்டா, எனக்கு இந்த 3ஐயும் காட்டாமே வளர்த்துட்டீங்களேடா படுபாவீங்களா. ஆனால் இந்த 3 இப்படி ஒரு விஷயம் இருக்கு, அதை நான் எப்படி கடக்கிறேன்னு தெரியாமல் அத்தனையும் தூக்கி போட்டு கிளம்பிட்டார். அன்னைக்கு போனவர் தான். அப்போ உண்மை என்ன அப்படின்னு தேட கிளம்பினவர் தான். அப்புறம் உண்மையை பார்க்குறாரு. அது வேற கதை. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, எது உன்னை பாதுகாக்கும் என்ற ஒரு தன்மை தெரியாமல் நிலையில்லாததை பிடித்து கொண்டு நீ இருக்கிறாயே. அப்ப நிலையானது எது அப்படின்றத நீ தெரிஞ்சுக்கிட்டு தான் லவ்வே பண்ணணுங்கிற. எது ஒன்றை அழிக்க முடியாதோ அதான் நிலையானது. அப்ப எது ஒன்றை அழிக்க முடியாதது? மாற்றம் ஒன்றே மாறாதது. மாறிக்கிட்டே இருக்கும். கலர் மாறும், டிசைன் மாறும், பேர் மாறும், நிறம் மாறும், உருவம் மாறும், மாறிக்கிட்டே இருக்கும். அனாதியாக இருப்பதும் அதுதான், அனைத்துமாக இருப்பதும் அதுதான், ஒன்றாக இருப்பதும் அதுதான், அனைத்துமாக இருப்பதும் அதுதான். இதைத்தான் ரொம்ப டெப்தா இன்னும் பல்வேறு விதமான ஆழமான யோக ரகசியங்களை, வாழ்வியல் ரகசியங்களை வந்து பாத்தீங்கன்னா இடைவிடாம ஒரு 1 ஹவருக்கு மேல லென்த்தி வீடியோவா www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்ல தாராளமாக நீங்கள் அந்த வீடியோ வந்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நன்றி.